Hi students, welcome back to Kalvi Craft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Maths கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 4 Exploring Algebraic Identities. இப்போ லாஸ்டா end of the chapter exerciseல first and second question பார்த்தோம். இப்போ third and fourth question solve பண்ணலாம். Third one, factor the following algebraic expressions. அதுல first subdivision 4y square plus 1 plus 1 by 16 y square. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே ஸ்கொயர் நம்பர், இதுவுமே ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு எடுத்தா இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வரலாம். இங்க 1 இருக்குன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா இங்க டிவைட்ல இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்போ இது அந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹோல் ஸ்கொயரா எடுத்துட்டு வரணும். ஹோல் ஸ்கொயரா எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ரூட் எடுக்கணும். இப்போ 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2. yக்கு ரூட் எடுத்தீங்கன்னா y. இப்போ 2y த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயரை நம்ம ஹோல்டா வெளியில போடணும்னா நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ அதே மாதிரி a ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா, இப்போ b ஸ்கொயருக்கும் பண்ணலாம். இப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4 வரும். ஸோ 1/4 அண்ட் y ஸ்கொயர் ரூட் வந்து y ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் y. ஸோ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இதுல ab தெரியும் இல்லையா, அதை வச்சு நம்ம பிளஸ் 2ab என்னன்னு போடலாம். அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ 2 இன்டூ a வந்து 2y அண்ட் b வந்து 1/4y. இப்போ 2 இன்டூ 2y வந்து 4y அண்ட் டினாமினேட்டர்ல 4y இருக்கு. எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 1 தான் இருக்கும். அந்த 1 தான் இது. அப்போ கரெக்டா வந்துருச்சு. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ இது என்ன ஐடென்டிட்டி, இது ஈக்குவல் டு என்ன வரும், a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரலாம். இப்போ a ஈக்குவல் டு 2y அண்ட் b ஈக்குவல் டு 1/4y இருக்கு. அதை ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். அப்போ 2y plus 1/4y the whole square. So this is the factor of the above expression. இப்போ செகண்ட் கொஸ்டின் 9n ஸ்கொயர் மைனஸ் 25n ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 9மே ஒரு ஸ்கொயர் நம்பர், 25மே ஒரு ஸ்கொயர் நம்பர். அதை ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஃபார்மேட்ல வரும். அந்த ஐடென்டிட்டி என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இப்போ a b தெரிஞ்சா நம்ம இந்த மாதிரி எழுதலாம். த ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். அதுக்கு இப்போ 9n ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரா எழுதணும்னா ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா 9ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 3 அண்ட் m த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நீங்க வந்து 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5. ஸோ 5n த ஹோல் ஸ்கொயர் போடலாம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா. இதுல a என்னது 3m அண்ட் b வந்து 1/5n. அப்போ a பிளஸ் b ல எழுதணும்னா 3m பிளஸ் 1/5n இன்டூ 3m minus 1/5n. So these two are the factors of the above expression. இப்போ third one 27b cube minus 1/64b cube. இதுல ரெண்டுமே ஒரு கியூப் நம்பர் தான். அப்போ a cube minus b cube ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 27 கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3ஓட கியூப் 27. ஸோ 3b த ஹோல் கியூப் வரும். அது மாதிரி 64 வந்து 4ஓட கியூப், அதனால 4b த ஹோல் கியூப் போடலாம். இது டிவைட்ல இருக்கிறதுனால 1 divided by 4b த ஹோல் கியூப். இப்போ இதுதான் a, இதுதான் b. இப்போ a cube minus b cube ஃபார்முலா என்ன, a minus b into a square plus ab plus b square. இது வந்து நீங்க x cube minus y cube அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. நீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலுமே a b x y எந்த வேரியபிள் யூஸ் பண்ணாலுமே சேம் தான் ஐடென்டிட்டி. இங்க ஒருவேளை நீங்க அந்த b இருக்கிறதுனால நீங்க x cube minus y cube எழுதிக்கலாம். நான் a minus b ல எழுதுனதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல a என்ன b என்ன, a வந்து 3b. இப்போ 3b மைனஸ் b என்ன 1/4b. a minus b எழுதியாச்சா. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அதெல்லாம் எழுதணும். இப்போ a ஸ்கொயருக்கு 3b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3b இன்டூ b வந்து 1/4b. ab எழுதியாச்சு. இப்போ b ஸ்கொயருங்கிறது 1/4b, அதனால 1/4b த ஹோல் ஸ்கொயர். இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 3b மைனஸ் 1/4b. இங்க நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3b ஸ்கொயர் வந்து 9b ஸ்கொயர். ஸ்கொயர் உள்ள கொண்டு வரணும். அண்ட் இந்த டைம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் b காமனா இருக்கிறதுனால அதை கட் பண்ணிட்டு மீதி இருக்க அந்த 3/4 எழுதிக்கலாம். இங்க இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா பிளஸ் 1/4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ 16b ஸ்கொயர். இவ்வளவுதான் இந்த ஃபேக்டர் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் fourth one, x square plus 5
by 6x plus 1 by 6. இதுல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பிரிக்கலாம்? 5 by 6 வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட்டா, ஸோ 5 by 6 வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா வரணும் அண்ட் மல்டிப்ளை பண்ணா 1 by 6 வரணும். அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஸோ ரெண்டு நம்பரா பிரிக்கிறது வந்து கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த டினாமினேட்டர்ல இருக்க 6 வெளியில கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 6 பண்ணோம். அப்போ 6x ஸ்கொயர் டிவைடட் பை 6 பிளஸ் 5x பை 6 பிளஸ் 1 பை 6. இப்போ டினாமினேட்டர்ல எல்லாமே 6 இருக்கு, ஸோ 6 காமனா வச்சுக்கலாம். 6x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 1 த ஹோல் டிவைடட் பை 6 வச்சுக்கலாம். இப்போ மேல இருக்க டேர்ம் பாருங்க. இப்போ அந்த அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 5. அப்போ அந்த 5 வந்து ரெண்டு நம்பரா பிரிக்கணும். இப்போ 5 வந்து ரெண்டு நம்பரா பிரிச்சா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வரணும் அண்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் 1. ஆனா இங்க கான்ஸ்டன்ட் வந்து 1, கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு இருந்தா அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் 1ஐயும் நம்ம அந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6 into 1 வந்து 6. ஸோ மல்டிப்ளை பண்ணா வந்த ஆன்சர் 6. ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 5 வரணும், மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர். இப்போ 3 2s are 6 and அதை ஆட் பண்ணாலும் 5 வரும். அப்போ இதுதான் அந்த ரெண்டு நம்பர். இப்போ 5x நம்ம எப்படி எழுதலாம்? 6x ஸ்கொயர் பிளஸ் 5x பதில் 3x பிளஸ் 2x பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ இது ரெண்டுத்துல 3x காமனா எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா 3x இன்டூ 6x ஸ்கொயர்ல 3x வெளில எடுத்தோம்னா மீதி என்ன இருக்கும்? 2x இருக்கும். இப்போ 2x பிளஸ் 1 அண்ட் இங்க வந்து 1 மட்டும் தான் வெளில எடுக்க முடியும். ஸோ பிளஸ் 1 இன்டூ 2x பிளஸ் 1. இப்போ 2x பிளஸ் 1 காமனா இருக்கா, அப்போ ஈக்குவல் டு 3x பிளஸ் 1 இன்டூ 2x பிளஸ் 1 divided by 6. So this is the factor of the above expression. The next question, fifth one, 27 u cube minus 1 by 125. இதுல பாத்தீங்கன்னா cube term வருது. இப்போ a minus b the whole cube ஞாபகம் இருக்கா? அதோட ஃபார்முலா இப்படிதான் இருக்கும். 4 terms இருக்கும். ஒன்னு a cube, அதுக்கப்புறம் minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ இந்த 27 u cube நம்ம whole cube எடுக்கணும். இப்போ 3 ஓட cube நம்பர் தான் 27. ஸோ கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3u the whole cube வரும். மைனஸ் இந்த 1 by 25 the whole cube எழுதலாம் நம்ம. ஏன்னா 125ங்கிறது ஒரு கியூப் நம்பர், 5 ஓட கியூப். ஸோ 1 by 5 the whole cube எழுத முடியும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? a cube கிடைச்சிருச்சு, மைனஸ் b கியூபும் கிடைச்சிருச்சு. இப்போ மீதி டேர்ம்ஸை வந்து இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம், இந்த a and b வச்சு. அதுக்கப்புறம் இது கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். இப்போ மைனஸ் 3 இன்டூ ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது என்ன? 3u. இப்போ 3u the whole square. அப்புறம் b வந்து 1 by 5. இப்போ இன்டூ 1 by 5 பிளஸ் 3 இன்டூ a என்ன? 3u. b வந்து 1 by 5. ஸோ 1 by 5 the whole square. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 3u cube மைனஸ் 1 by 5 the whole cube. இப்போ இந்த 3u ஸ்கொயரை முதல்ல ஸ்கொயர் பண்ணோம்னா 9u ஸ்கொயரா வருமா? அண்ட் இன்னொரு 3யும் இருக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9u ஸ்கொயர் இன்டூ 3 வந்து 27u ஸ்கொயர் வரும். அப்போ கீழே டினாமினேட்டர்ல 5. இப்போ இது மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9u டிவைடட் பை 1 by 5 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 வரும். இப்போ இதே மாதிரி வந்துச்சு பாருங்க. அப்போ இந்த ரைட் சைட்ல இருக்க அந்த டேர்ம் மாதிரியே நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை லெஃப்ட் சைட்ல இருக்க மாதிரி எழுதலாம்ல. அதுக்கு a and b தெரியணும். இங்க a என்ன? 3u மைனஸ் b என்ன? 1 by 5. இப்போ a minus b the whole cube ஃபார்மேட்ல எழுதலாம். அப்போ this is the factor of the above expression. இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 64y cube plus 125 z cube. இதுல 64மே ஒரு கியூப் நம்பர், 125மே ஒரு கியூப் நம்பர். இப்போ the whole cube நம்மளால எடுக்க முடியும் இல்லையா? இப்போ 64y cube எடுக்கணும்னா கியூப் ரூட் எடுத்தா 4y the whole cube வரும். பிளஸ் இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 1 by 5. இசட்டை வந்து இசட்னு எழுதிட்டு the whole cubeனு மொத்தமா கியூப் போடலாம். இப்போ a cube plus b cubeங்கிற அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? a plus b into a square plus b square minus ab. இப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் a cube plus b cube ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ ab நமக்கு தெரியும், a வந்து 4y. ஸோ 4y
plus b வந்து 1 by 5 z. So 1 by 5 z. இப்போ a plus b எழுதியாச்சு. இப்போ a square plus b square minus ab அதே மாதிரி எழுதணும். a square 4 by square, b square வந்து 1 by 5 z the whole square minus ab. இப்போ 4 by into b வந்து 1 by 5 into z. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதலாம். 4y plus 1 by 5z into இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16y ஸ்கொயர். அப்புறம் 1 by 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by 25 z ஸ்கொயர் மைனஸ் இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4yz divided by 5. So these two are the factors of the above expression. Next is 7th one, p cube plus 27q cube plus r cube minus 9pqr. இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வருதா? ஒரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம். x cube plus y cube plus z cube minus 3xyz. இப்படி ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus xz minus yz. ஸோ இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு. the whole cube நம்ம எடுக்கலாம். இப்போ p cube பிளஸ் இதை வந்து ஹோல் கியூப் எடுத்தா 3q the whole cube வரும் பிளஸ் r cube. இது வந்து மைனஸ் 3xyz ஃபார்மேட்ல இருக்கணும். அப்போ மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் என்ன p, y வந்து 3q அண்ட் z வந்து r. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3s are 9, so 9pqr வந்துருச்சு. இப்போ இதுல x என்ன p, y வந்து 3q and z வந்து r. அப்போ நம்ம x plus y plus z அது வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x plus y plus z பதில் p plus 3q plus r. இப்போ x ஸ்கொயர்னா p ஸ்கொயர், அப்புறம் y ஸ்கொயர்னா 3q the whole square. இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, ஸோ 9q ஸ்கொயர் டைரக்டாவே நம்ம அப்படியே எழுதிடலாம். 9q ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் வந்து r ஸ்கொயர் minus x into y, x என்ன p and y வந்து 3q into 3q 3pq வருமா? minus xz minus x வந்து p, z என்ன r, இப்போ minus pr minus yz, y வந்து 3q இப்போ minus 3q, z வந்து r r. அவ்வளவுதான். இப்போ these two are the factors of the above expression given. Next 8th one, 9m square minus 12m plus 4. இதுல பாத்தீங்கன்னா 9, 4 எல்லாமே ஸ்கொயர் நம்பர், அதனால ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம். 3m the whole square, 4க்கு ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது வந்து abன்னு வச்சா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 2ab வரணும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி வரும். இப்போ மைனஸ் 2 இன்டூ a வந்து 3m, b வந்து 2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 6 2s are 12, 12m வந்துருச்சு. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? இப்போ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ a வந்து 3m, b வந்து 2, இப்போ 3m மைனஸ் 2 the ஹோல் ஸ்கொயர்னு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால நம்ம எழுதலாம். இப்போ இதுதான் அந்த ஃபேக்டர் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், 9x cube minus 8 by 3y cube plus z cube divided by 3 plus 6xyz. இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு? a cube plus b cube plus c cube plus 3abc அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. இங்க மைனஸ் இருந்தாலுமே நம்ம அதை மைனஸ் 8/3 அந்த நம்பரோட சேர்த்துக்கலாம். அந்த ஐடென்டிட்டி என்னன்னா a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த a cube b cube c cubeன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஹோல் கியூப் எடுக்கணும். பட் இங்க இருக்கிறதுலாம் கியூப் நம்பர்ஸ் கிடையாது. 8 ஒரு கியூப் நம்பர் தான், ஆனா 9 3 எல்லாம் பாத்தீங்கன்னா கியூப் நம்பர் கிடையாது. இப்போ நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னா, இந்த 3 டிவைட் பை 3 இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வரலாம். இப்போ வெளில கொண்டு வந்தோம்னா நமக்கு கியூப் நம்பர்ஸ்ல வரும். அது எப்படின்னா 1/3 வெளில கொண்டு வருவோம். அப்போ 1/3 வெளில கொண்டு வந்தா இன்டூ 3 பண்ணுவோம் இல்லையா? இப்போ பாருங்க 1/3, அப்போ இங்க இன்டூ 3 பண்ணாதான் இந்த 1/3 வெளில கொண்டு வர மாதிரி. இன்டூ 3 பண்ணீங்கன்னா 3 3 கேன்சல் ஆயிட்டு 8y cube வரும். அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 3 பண்ணணும், அப்பதான் 9 into 3 27x cube வரும். ஸோ 27x cube மைனஸ் இங்க என்ன வரும்? இன்டூ 3 பண்ணா 3 3 கேன்சல் ஆயிட்டு 8y cube வரும்.
ஆக்சுவலா நம்ம வெளில எடுக்கிறது நார்மலா 8y³ உங்களுக்கு தெரியும். பட் இங்க 9x³ பாத்தீங்கன்னா பை 3 இல்ல. அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன் இன்டூ 3 பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த 1/3 வெளில எடுக்கிறதா அர்த்தம். இப்ப ஏன் சொல்றேன்னா இங்க 9x³ 1/3 இல்ல. அப்போ அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் இல்லையா? அப்ப எப்படி எடுக்கிறதுன்னு. அதனாலதான் இங்க என்ன பண்றோம் அது வெளில எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ இன்டூ 3 பண்ணா இங்க 27x³ மாறும். அப்ப இங்கேயும் இன்டூ 3 பண்ணா 3 கேன்சல் ஆயிட்டு 8y³ மாறும். இங்க இன்டூ 3 பண்ணா 3 கேன்சல் ஆயிட்டு z³ மட்டும் வரும். அண்ட் இங்க இன்டூ 3 பண்ணா 6 3s are 18. So 18xy is z. ஸோ இப்படிதான் அந்த ஈக்குவேஷன் மாறும் 1/3 வெளியில எடுத்த உடனே. இப்போ 27x³ பாத்தீங்கன்னா ஒரு கியூப் நம்பர் தான். இப்போ ஹோல் கியூபா எழுதணும்னா அது 3 கியூப்ல, ஸோ 3x the whole cube எழுதலாம். அண்ட் 8 2 கியூப், ஸோ 2y the whole cube எழுதலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா a³ பிளஸ் b³ வருது. ஆனா இங்க மைனஸ் வருது. அப்போ இதை பிளஸ்ன்னு போட்டு அந்த மைனஸை நம்ம உள்ள போட்டுடலாம். -2y the whole cube போடலாம். அப்போ கியூப் பண்ணாவே எப்படியும் நமக்கு -8y³ வரும். அப்போ அங்க மைனஸ் வந்துடும். ஸோ இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அந்த நம்பர் கூட போடணும் அங்க போடாம. அப்பதான் இந்த a³ பிளஸ் b³ கரெக்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் z³ பிளஸ், ஆனா இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 3 இன்டூ a என்ன 3x, அப்புறம் b -2y, அப்புறம் z. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லையா? அப்புறம் 3 3s are 9, 9 2s are 18, அப்ப 18xy z வந்துருது. அதுவும் பிளஸ்லயே வந்துருது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ இந்த ஐடென்டிட்டியில லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க மாதிரி இருக்கு. இதை ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு. இப்போ a என்ன b என்ன c என்னன்னு தெரியும் இல்லையா? a 3x, b -2y அண்ட் c z. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க மாதிரி எழுதலாமா? இப்போ 1/3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது அப்படியே தான் நம்ம எழுதணும். அது உள்ள இருக்க ஈக்குவேஷன் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி எழுதலாம். அப்போ a பிளஸ் b பிளஸ் c 3x -2y பிளஸ் z. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் 3x the whole square. இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9x² வரும்ல. அப்புறம் பிளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர் -2y the whole square. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4. 4y² டைரக்டாவே எழுதிடலாம். அதுக்கப்புறம் c ஸ்கொயர். c ஸ்கொயர் z ஸ்கொயர் மைனஸ் ab. ஏங்கிறது 3x, bங்கிறது என்ன -2y. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். அப்புறம் 3 2s are 6. அப்போ 6xy மாறுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போடுறதுக்கு பதில் நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டா போட்டுடுறேன் 6xy. இப்போ மைனஸ் bc மைனஸ் b யோட வேல்யூ -2y. அதுக்கப்புறம் c யோட வேல்யூ z தான். இப்போ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இப்போ பிளஸ் 2yz. 2yz. நெக்ஸ்ட் மைனஸ் ca மைனஸ் c என்ன z, அப்புறம் a என்ன 3x. இப்போ 3xz 3zx சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த அபவ் எக்ஸ்பிரஷன். 10th question 4x² plus 9y² plus 36z² plus 12xz plus 36yz plus 24xy. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a plus b plus c the whole square ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா? a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்னு வரும். ஸோ இது அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு சிமிலரா இருக்கு. இது கரெக்டா ஈக்குவேட் ஆச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சு. இது ஹோல் ஸ்கொயர் எடுத்தா இந்த மாதிரி எழுதலாமா? அப்போ 4x² 2x the whole square எழுதலாம். இதே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3y வரும். அப்போ 3y the whole square. அண்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 6z the whole square வரும். இதுதான் a b c. இதை வச்சு நம்ம 2ab 2bc எல்லாம் எழுதலாம். இப்போ 2 into a 2x, b 3y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12xy வருது. ஆனா மேல பாருங்க 12xz இருக்கு. இப்போ அது தப்பு. xy தான் வரணும். ஆக்சுவலா புக்ல தான் தப்பா கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணாலுமே கரெக்டா வராது. அதனால நீங்க அதை புக்ல தான் தப்பா கொடுத்துருக்காங்க, அதை மாத்திக்கோங்க. இப்போ பாருங்க 12xy கரெக்டா வரும். இப்போ மற்றதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் 2bc. அப்போ 2 into b யோட வேல்யூ 3y அண்ட் c யோட வேல்யூ 6z. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 2s are 6, 6 6 are 36, yz கரெக்டாக வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஒன் 2ca. இப்போ 2 into c யோட வேல்யூ என்ன 6z அண்ட் a யோட வேல்யூ 2x. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6 2s are 12, 12 2s are 24, 24xz எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. அந்த ஐடென்டிட்டி கூட மேட்ச் ஆயிருச்சு ரைட் ஹேண்ட் சைடோட. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? a plus b plus c the whole square. அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப a 2x plus b 3y plus 6z c. இப்போ a plus b plus c the whole square ஃபார்மேட்ல எழுதியாச்சு. அப்ப இதுதான் ஃபேக்டர் ஆஃப் த அபவ் எக்ஸ்பிரஷன்.
நெக்ஸ்ட் 11th ஒன் 27u cube minus 1/216. 216ங்கிறது ஒரு கியூப் நம்பர் தான். அதுக்கப்புறம் மைனஸ் 9u ஸ்கொயர் பை 2 பிளஸ் u பை 4 இதெல்லாம் வந்து இப்போ 4 டேர்ம்ஸ் இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி நம்ம பார்த்தோம். அதுதான் a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதே ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க அந்த கொஸ்டின். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு a minus b the whole cube. இதுதான் அந்த ஐடென்டிட்டி a minus b the whole cube ஓட ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க மாதிரி அப்படியே எழுதணும்னா இந்த ஹோல் கியூப் எடுக்கணும். அதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3u தான் ஹோல் கியூப் வரும். அண்ட் 216க்கு ஹோல் கியூப் எடுத்தீங்கன்னா 6ஓட கியூப் அது. ஸோ 1/6 வரும். 1/6 தான் ஹோல் கியூப் மைனஸ் இந்த 3a ஸ்கொயர் b எழுதணும். அப்போ ab வந்து 3u 1/6 வச்சு நம்ம எழுதலாம். 3 இன்டூ a வந்து 3u the whole square, b வந்து 1/6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9u ஸ்கொயர் வரும். அண்ட் இந்த 3 டேபிள்ஸ்ல இங்க 6 கேன்சல் ஆயிட்டு 2 வரும். அப்போ 9u ஸ்கொயர் பை 2 கரெக்டா வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ a 3u அண்ட் b ஸ்கொயருக்கு 1/6 the whole ஸ்கொயர். இப்போ அந்த 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 வரும். இங்க 3 3s are வந்து 9u. இப்போ 9u பை 36 நமக்கு கிடைக்கும். அதை நீங்க 9 டேபிள்ஸ்லயே கட் பண்ணீங்கன்னா 9 1s are 9 4s are 1/4ல கட் ஆகும். அப்போ u பை 4 வருமா. ஸோ இப்படி மேலே மேட்ச் ஆயிருச்சு. இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க மாதிரி இந்த ஈக்குவேஷன் கரெக்டா எழுதிட்டோமா. இதுல ஏ என்ன பி என்ன. ஏ வந்து 3u b வந்து 1/6. a minus b the whole cubeல எழுதலாமா. a வந்து 3u minus b வந்து 1/6 the whole cube. அப்போ this is the factor of the above expression. இப்போ தேர்ட் கொஸ்டின்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. மொத்தம் 11 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் இது 3 சப்டிவிஷன்ஸ்க்கும் காமனா டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை சால்வ் பண்ணுவோமா. எப்படி பண்ணுவோம். தனித்தனியா மேல நியூமரேட்டர்ல இருக்க அந்த எக்ஸ்பிரஷனும் கீழே டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ்பிரஷனும் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 இதை முதல்ல நம்ம எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 4. அதை 2ஆ பிரிக்கணும். அப்போ எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா 4 அண்ட் மல்டிப்ளை பண்ணா 4 வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 அந்த கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வருதோ அதுதான் அந்த ப்ராடக்டா இருக்கணும். இப்போ 4 1s are 4 தான் வரணும். இப்போ எந்த 2 நம்பர் ஆட் பண்ணா 4 மல்டிப்ளை பண்ணா 4னா 2. ஸோ 2 இன்டூ 2 4 2 பிளஸ் 2 4 இதுதான் கரெக்டான நம்பர். அப்போ 4x 2xன்னு பிரிக்கணும். இப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 2x பிளஸ் 1 அப்படி எழுதலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல 2x காமனா எடுத்தீங்கன்னா 2x plus 1 வரும். அண்ட் இங்க எதுவுமே காமனா எடுக்க முடியாது. ஸோ 1 plus 1 into 2x plus 1. இப்போ 2x plus 1 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா. அப்போ 2x plus 1 into 2x plus 1. These are the two factors of the numerator expression. இந்த 2x plus 1 whole square சொல்லலாம். இப்போ டினாமினேட்டருக்கு பார்க்கலாம். 4x square minus 1 இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the whole square எடுத்து பாருங்க. 2x the whole square எடுக்கலாம். இங்க 1 வந்து 1 square எழுதிக்கலாம். அப்போ a square minus b square ஃபார்மேட்ல இருக்கு. that is equal to a plus b into a minus b. இப்போ இதை வந்து நம்ம a plus b into a minus b ஃபார்மேட்ல எழுதலாம். இப்போ a என்ன 2x, b வந்து 1. இப்போ 2x plus 1 into 2x minus 1 எழுதலாம். இப்போ ரெண்டுத்தோட நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு 2 எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம அங்க எழுதலாமா. 2x plus 1 into 2x plus 1 இது நியூமரேட்டரோட ஃபேக்டர். டினாமினேட்டரோடது 2x plus 1 into 2x minus 1. இப்போ 2x plus 1 இடத்துலயும் காமனா இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது என்ன 2x plus 1 divided by 2x minus 1. This is the simplified answer for this rational expression. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல நியூமரேட்டர் மட்டும் பார்த்தா 9 into 3a cube minus 24b cube கியூப் டேர்ம்ஸ் இருக்கு. a cube minus b cubeன்னு ஹோலா எடுக்க முடியாது. ஏன்னா 3 வந்து கியூப் நம்பர் கிடையாது, 24ம் கியூப் நம்பர் கிடையாது. அதனால இந்த 3 வந்து காமனா எடுக்கலாமா. அதனால 3ய வெளியில காமனா எடுத்துடலாம். அப்போ 9 into 3 வெளில எடுத்துட்டோம். இப்போ மீதி உள்ள என்ன இருக்கும் a cube minus 8b cube இருக்கும். அப்போ 8 வந்து நம்ம ஹோல் கியூபா எழுத முடியும். 8 வந்து ஒரு கியூப் நம்பர். இப்போ நம்ம டினாமினேட்டரை பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டர்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா நம்ம டைரக்டாவே 3a அந்த மாதிரி எடுக்காம 9 வெளில எடுத்துல அப்போ 9 கேன்சல் பண்ண முடியும். அப்போ 9 வந்து நம்ம வெளில எடுத்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் வரும்.
இப்போ 9 வந்து காமனா இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இன்னுமே இதை ஹோல் கியூபா எடுக்கணும், அப்பதான் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். இது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்மேட்ல இருக்கா? ஓ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்மேட்ல நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்கு இந்த ஹோல் கியூபா எழுதணும், 8b கியூபா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஈக்குவல் டு 3 இன்டூ ஏ கியூப் மைனஸ் 2b த ஹோல் கியூப். 8 நம்ம 2bன்னு எழுதுறோம். இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர். இதையுமே நம்ம அந்த மாதிரி காமனா எழுதலாம். அப்போ 2b த ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ அந்த ஐடென்டிட்டி என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மாதிரி நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிறத கொண்டு வரலாம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறத 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ ஏ மைனஸ் 2b, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் வந்து 2b ஸ்கொயர். 2b ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ண என்ன வேல்யூ வரும்? 4b ஸ்கொயர் வருமா? ஸோ 4b ஸ்கொயர், அப்புறம் பிளஸ் எக்ஸ் ஒய். இப்போ பிளஸ் எக்ஸ் இன்டூ ஒய்னா ஏ இன்டூ 2b வரும். அப்போ 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இப்போ டினாமினேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இங்க எக்ஸ் வந்து ஏ, ஒய் வந்து 2b. அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ, ஏ பிளஸ் 2b, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து a மைனஸ் 2b. இதுல என்ன காமனா இருக்கு? a மைனஸ் 2b காமனா இருக்கு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் தான் இதோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன். equal to 3 into a square plus 4b square plus 2ab divided by a plus 2b. இதுதான் simplified version of this rational expression. இப்போ next third one, s cube plus 125 t cube. இதை பார்க்கும்போது தெரியுது a cube plus b cube ஃபார்மேட்ல இருக்கு. அண்ட் 125 ஒரு கியூப் நம்பர் தான். ஸோ இந்த நியூமரேட்டரை அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரலாமா? இந்த ஹோல் கியூபா எடுக்கணும்னா s cube plus இது வந்து 5 ஓட கியூப், ஸோ 5t the whole cube. இப்போ a cube plus b cube ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஐடென்டிட்டி என்ன? a cube plus b cube equal to a plus b into a square plus b square minus ab. இப்போ இந்த ஃபார்மேட்ல நம்ம இந்த s cube plus 5t cube கொண்டு வரலாம். இந்த a என்ன? s. இப்போ s plus 5t into a square s square plus b வந்து 5t. ஸோ 5t the whole square னா 25t square னு சொல்லலாம். and minus ab. இப்போ s into 5t, அப்போ minus 5st வரும். அவ்வளவுதான் நியூமரேட்டரோட எக்ஸ்பான்ஷன். இப்போ டினாமினேட்டர் a square minus 2st minus 35t square. இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கிறது? இது a square plus b square கொண்டு வர முடியாது. நீங்க plus b square இல்ல மைனஸ் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு தான் பிரிக்க முடியும். இங்க s வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம s ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2t. இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா மைனஸ் 2t வரணும். அண்ட் மல்டிப்ளை பண்ணா அந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் 35t ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வரணும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணதுன்னா, ரெண்டு பக்கம் t இருந்தாதான் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா t ஸ்கொயர் வரும். இப்போ அது கூட என்ன நம்பர் பண்ணா 35 வரும்? 5 7s are, அப்போ 7 5 35 வருது. ஆனா மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன போடணும்? ஒரு மைனஸ் போடணும். அதுவும் 7க்கு தான் போடணும். ஏன்னா அப்பதான் நமக்கு மைனஸ் 2t வரும். இப்போ இந்த மைனஸ் 2t மைனஸ் 70 5t பிரிச்சாச்சு. இது நம்ம எழுதலாமா? s ஸ்கொயர் மைனஸ் 7st, s ஓட சேர்த்து தான் எழுதணும். ஏன்னா எப்பவுமே x ஓட சேர்த்து தானே எழுதுவோம், வெறும் நம்பரை பிரிச்சாலும் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பிளஸ் 5st மைனஸ் 35t ஸ்கொயர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எது நம்ம காமனா எடுக்கலாம்? s காமனா எடுக்கலாம். ஸோ s இன்டூ s மைனஸ் 7t. அண்ட் இங்க வந்து 5t காமனா எடுக்கலாம். அப்போ 5t காமனா எடுத்தீங்கன்னா s மைனஸ் 7t வரும். இப்போ s மைனஸ் t காமனா இருக்கா, அதை வந்து வெளில எடுத்தோம்னா s பிளஸ் 5t இன்டூ s மைனஸ் 7t கிடைக்கும். தீஸ் ஆர் த டூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் எக்ஸ்பிரஷன். இப்போ டோட்டலா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட ஃபேக்டர்ஸை எழுதலாம். இப்போ நியூமரேட்டர்ல s பிளஸ் 5t இன்டூ s ஸ்கொயர் பிளஸ் 25t ஸ்கொயர் மைனஸ் 5st. அதே மாதிரி டினாமினேட்டர்ல s பிளஸ் 5t இன்டூ s மைனஸ் 7t. இல்ல s பிளஸ் 5t காமனா இருக்கு, அதை ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா மீதி இருக்க டேர்ம்ஸ் தான் அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இப்போ s ஸ்கொயர் பிளஸ் 25t ஸ்கொயர் மைனஸ் 5st divided by s minus 70. இதுதான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன். இப்போ மீதி இருக்க கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ், சம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஏன்னா இது ஃபுல்லா எடிட் பண்ண பிறகு ஆடியோ போயிருச்சு. அதனால நான் மறுபடியும் டப் பண்ணேன். அதனால கொஞ்சம் சிங்க் இல்லாம இருக்க சான்சஸ் இருக்கு. ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.